முடிஞ்சா சீக்கிரமே அக்காவை டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டு தர சொல்லுங்க. எங்க கௌதம் மாமாவை விட்டுற சொல்லுங்க. மத்தத நாங்க பாத்துக்கிறோம். என்ன துணிச்சல்றி நோக்கு? எங்கிட்டயே வந்து மோகினிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுங்கன்னு சொல்ற? ஏன் என்னால நடத்தி காட்ட முடியாதுன்னு நினைச்சியா? மாமி, இந்த சவால் விடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். கௌதம் மாமாவே என்கிட்ட வந்து நான் உன்னை லவ் பண்றேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. என் கழுத்துல தாலியும் கட்டுவாரு. என்ன செய்வீங்க? வேணா உங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க, கல்யாண பத்திரிக்கை வேணா அனுப்பி வைக்கிறேன். கொஞ்சம் கூட பயம் இல்லாம தாலி கட்டிக்க போறேன்னு சொல்ற? நான் எதுக்கு மாமி பயப்படணும்? நீங்களா என் கழுத்துல தாலி கட்ட போறீங்க? மாமா தானே கட்ட போறாரு. மோகினி அக்காவை நீங்களே வச்சுக்கோங்க. கௌதம் மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி பெண் குழந்தை பிறந்தா மோகினின்னு வேணா பேர் வைக்கிறேன். இனி மோகினி அக்காவை நீங்களே வச்சுக்கோங்க. மோகினி அக்காவுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மோகினி, நம்ம ஆட்டோ அங்கனா நின்றுது. ஆட்டோக்காரனே காணோம். ஆமாத்த, நீங்க கீதா கிட்ட பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். உங்க மனசு ரொம்ப பெரிய மனசத்த. அதனால தான் கௌதம் பேசினதை நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா கடவுளை பார்த்து நீங்க 2 பேரும் பேசினதை என்ன கேட்க வச்சுட்டாரு. கௌதம் புத்தி என்ன, இப்ப நடந்து போனாலே கீதா அவ புத்தி என்னன்னு கடவுள் எனக்கு தெரிய வச்சுட்டாரு. எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்றா மோகினி. கௌதம் மேல எனக்கு கோவமா வருது. ஏத்த, கௌதம் கீதாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உங்ககிட்ட சொன்னது உண்மையா? உண்மைதாண்டி. நீ மனசு வருத்தப்படுவேன் தான் நான் இதை உங்ககிட்ட சொல்லல. நீ அவன்கிட்ட இதை கேட்டுறாத. நான் ஏன் அவரோட பேச போறேன்? நான் தான் அவர் மனசுல இல்லையே. போலாங்களா? போலாம்ப்பா. இன்னைக்கு உண்மையிலேயே நேரம் நன்னாதான் இருக்கு. கௌதம் இவ்வளவு சீக்கிரத்துல மனசு மாறி வேற கல்யாணம் பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மோகினியோட முகத்தை பார்த்தா கிஷோரை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா வந்த மாதிரி தான் தெரியுது. சீக்கிரமே கிஷோர் மோகினி கல்யாணம் நடந்துடும் தான் தோன்றது. அம்மா கொஞ்சம் காஃபி கொடுங்கம்மா, ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. ஆமாம், காஃபி ஒன்று தான் உனக்கு குறைச்சல். பொண்டாட்டி இருந்தா வேலைக்காரி, அவள் வெளியே போனோன்னா அம்மா அம்மான்னு கூப்பிட வேண்டியது. யசோதா, ராஜேஷ் காப்பி கேட்குறான். காதல் விழியா? எல்லாம் விழுகுது. இதில் ரெக்கமெண்டேஷன் வேற. இந்த ஏண்டா ராஜேஷ், பெத்த தாய் இப்படி வேலைக்காரி மாதிரி மாத்தி வச்சிருக்கிய? உனக்கே இது நியாயமா இருக்கா? ஏண்டா உனக்கு அவமானமா இல்ல? எத்தனை நாளைக்கு தாண்டா நான் இப்படி நடிக்கிறது? ஃபர்ஸ்ட் காஃபி குடிச்சுக்கிறேம்மா, அப்புறமா திட்டு. காஃபி ஆறி பண்ணா நல்லா இருக்காதுமா. ஓ, அப்போ உனக்கு இன்னும் சூடு சொர்ணம்லாம் இருக்குல்ல? என்னம்மா சூடு சொர்ணம் இருக்கான்னு கேட்டுட்டு என்ன ஏமா பாக்குற? அப்புறம் உங்களை பார்க்காம வேற யாரை பாக்குறது? நீங்க தானே இவன் என்ன வேலைக்காரியா நடிக்க சொல்லும் போது ரெக்கமெண்ட் பண்ண புண்ணியமா? என் செல்லம்மால ஏமா இப்படி ஆஃபீஸ் போன இடத்துல கலாட்டா பண்ணிட்டு இருக்க? போய் கிச்சன்ல ஏதாவது வேலை இருந்தா போய் பாருமா. பொண்டாட்டி கோயிலுக்கு போயிருக்கிறான்னு தைரியத்துல தானே இத்தனை தடவை அம்மா அம்மான்னு கூப்பிட்டு கொஞ்சற. அவ இருந்தா எப்படிடா கூப்பிடுவ? ஏன் யசோதா இங்க வா, அங்க குப்பை இருக்கு, அதை கூட்டு இதை கூட்டுன்னு எவ்வளவு அதிகாரம் பண்ணுவ?
வேற என்னம்மா பண்றது? வேலைக்காரி கேரக்டர் நடிச்சிட்டு இருக்க. ராதா நம்பணுமா? அவ கண்டுபிடிச்சா என்னம்மா பண்றது? பெத்த அம்மாவே இப்படி பேரை சொல்லி கூப்பிட்டு அதிகாரம் பண்ற ஒரே மகன் நீ ஒருத்தனா தாண்டா இருப்ப. என் நிலைமை பரவாயில்ல. ஆனா பேயிங் கெஸ்டா நடிக்கிறாளே உன் தங்கச்சி என் பொண்ணு, அவ நிலைமை ரொம்ப கஷ்டம்டா. அவளால ஆசையா என்ன அம்மான்னு கூட கூப்பிட முடியலடா. சரி அதை விடு. நான் ஒரு நல்ல புடவை கூட கட்ட முடியல. தப்பி தவறி என்னைக்காவது கட்டிட்டேன்னா உன் பொண்டாட்டி இருக்காளே, என்ன இப்படி கட்டிட்டு பந்தாவா மினுக்குற, என் மாமனார மயக்க பாக்குறியான்னு தலையிலேயே நறுக்கு நறுக்குன்னு கொட்டுறாடா. நான் தான் கொஞ்ச நாள் பொறுத்துக்குமா. அவ கன்சீவ் ஆயிட்டா டெலிவரிக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா. 1 வருஷம் ஓடிடும், அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னலம்மா. ஏன் இப்படி புலம்புறீங்கம்மா? இத பாரு, இத சொல்லி தானே கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஓட்டிக்கிட்டு இருந்த. குழந்தை வர்றதெல்லாம் கடவுளோட புண்ணியம்டா. இவ எப்ப மாசம் மாறுது, எனக்கு எப்ப விடுதலை கிடைக்கிறது? இத பாருடா, என்னால இனிமேல் பொறுத்துக்க முடியாது. மாமியார் நாத்தனார் இல்லாத வீட்டுல தான் வாழ்வாளாம். உலகத்துல இல்லாத பொண்ணா இப்படி ஒருத்திய கல்யாணம் பண்ணிருக்கியடா. அதுவும் லவ் மேரேஜ் வேற. தள்ளுடா, பேப்பர் படிச்சுக்கிட்டே சவுண்டு. ஏமா இப்ப பேப்பரை புடுங்கி போடுற? தினம் தினம் நீ புலம்புறது சகஜம் தானே. இப்ப என்ன நீ புதுசாவா சொல்ற நான் காது கொடுத்து கேட்கறதுக்கு? இப்பெல்லாம் மருமக தலையில கொட்டுறது இல்ல, விளக்கு மாத்தால அடிக்கிறான்னு சொல்லு, புதுசா இருக்கும். ஓஹோ, அப்போ மருமக கையால தொடப்ப கட்டையால நான் அடி வாங்கணும்னு அப்படி ஒரு ஆசை இருக்கா? பாவி மனுஷா, உங்ககிட்ட அன்பா 4 வார்த்தை பேச முடியலன்னு தானே நான் கவலைப்படுறேன். என்னடா பாக்குற? என்ன பாக்குற? இந்த மூஞ்ச போய் எப்படி கொஞ்சம் ஆசைப்படுறேன்னு பாக்குறியா? இவரை விடுறா. என் பொண்ணு நான் ஆசையா கொஞ்சவும் முடியல, உரிமையா பேசவும் முடியலடா. ஃப்ரீயாவே இருக்க முடியல. யசோதா, நீ ரொம்ப டூ மச்சா பேசுற, என்ன அவமானப்படுத்துற. கல்யாணம் ஆன புதுசுல நீ என்ன எப்படி எல்லாம் புகழ்ந்து இருக்க, கொஞ்சம் இருக்க. சும்மா இருங்கப்பா, நீங்க வேற. இப்ப நான் என்ன பண்றதுமா? டே அவகிட்ட எப்படியாவது நைஸா பேசி நாம டிராமா பண்ண விஷயத்த சொல்லிட. அவளை பத்தி தெரியாம பேசாதம்மா. உண்மை மட்டும் தெரிஞ்சது என்னை விவாகரத்தை பண்ணிட்டு போயிடுவாமா. அவ ஒரு பைத்தியக்காரிமா. அவ தான் பைத்தியக்காரின்னு தெரியுதுல, அப்புறம் ஏன்டா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? பைத்தியக்காரா கிறுக்கா. பைத்தியம் கிறுக்கு ரெண்டும் ஒரே மீனிங் தானம்மா. அப்பா, இப்ப ரொம்ப முக்கியமா இது. இத பாருங்க, எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சு, உங்க கண்ணாடி எடுத்து மறைச்சு வச்சிருவேன். அப்புறம் நீங்க கண்ணு தெரியாம முட்டி மோதி நடக்க வேண்டியதுதான். ரொம்ப பேசாத யசோதா, எனக்கு கோவம் வராது. ஓ, கோவம்லாம் வருமா? கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்க? கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்க? வராதுன்னு தானம்மா சொன்னேன். ஐயோ கடவுளே. இத பாரு ராஜேஷ், உனக்கு நான் 10 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நீ உன் பொண்டாட்டி கிட்ட உண்மை சொல்லன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் வேற ஸ்டெப் எடுக்க வேண்டிய. வேற ஸ்டெப்னா என்னம்மா செய்ய போறீங்க? ஒன்னும் இல்லடா, உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு உட்கார வச்சு, நான் இந்த வீட்டு வேலைக்காரி இல்ல, உன் மாமியார், இவ பேயிங் கெஸ்ட் இல்ல, உன் நாத்தனாருன்னு முகத்துக்கு நேரா சொல்லிட்டு, இஷ்டம் இருந்தா இங்க இரு, இல்லன்னா இடத்த காலி பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருன்னு சொல்லுவேன். எல்லார் வீட்லயும் மாமியார் தான் ஆட்டம் போடுவாங்க. யசோதா இரு, நீ சொல்ல வந்தத நான் ரைமிங்கோட சொல்றேன் பாரு. எல்லார் வீட்லயும் மாமியார் பாடு கொண்டாட்டம், மருமக பாடு திண்டாட்டம். ஆனா நம்ம வீட்ல மாமியார் பாடு தான் திண்டாட்டம். எப்படி கரெக்டா சொன்னா? இத பாருங்க, நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், நக்கலு இல்ல யசோதா. இப்ப பாரு இவன் எப்படி மடக்கறான்னு. டே ராஜேஷ், உனக்கு அம்மா முக்கியமா உன் பொண்டாட்டி முக்கியமா? இதே கேள்வியை நான் உங்களுக்கு திருப்பி கேட்கறேன்பா. உங்களுக்கு உங்க அம்மா முக்கியமா இல்ல பொண்டாட்டி முக்கியமா? அது வந்து எனக்கு கேக்குறான்ல, சொல்லுங்க. எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம். இப்போ தெரியுதா என் கஷ்டம்? எனக்கும் என் பொண்டாட்டி தான் முக்கியம். பாத்தீங்களா, இந்த காலத்து பிள்ளைங்க அம்மாவை மதிக்கிறதே இல்ல. டே ராஜேஷ், எனக்கு எங்க அம்மா போய் சேர்ந்துட்டாங்க, அதனால என் பொண்டாட்டி முக்கியம்னு சொல்றேன். உனக்கு தான் உங்க அம்மா இருக்காள. அப்போ எனக்கு எங்க அம்மா போய் சேர்ந்துட்டா நல்லது சொல்றீங்களா? எங்க உங்களுக்கு இப்படி எல்லாம் வேற ஆசை இருக்கா? ஆட நீ வேறமா, இவன் நம்ம 2 பேருக்கும் சண்டையை மூட்டி விட பாக்குறாமா. அதெல்லாம் இல்லம்மா, இது அப்பாவே என்கிட்ட சொல்லியிருக்காரு. என் பாட்டிக்கு அதான் உன் மாமியாருக்கு காஃபி கொண்டு வந்து வேகமா வைப்பியான். காஃபி பாட்டி முஞ்சில தெரிக்குமா அப்படின்னு யாரடா சொன்னா? உங்க அப்பாவா? உங்கள அவன் உன்னை திசை திருப்புறான், அத முதல்ல நீ புரிஞ்சுக்க. நீ இவன்கிட்ட உஷாரா பேசு. டே ராஜேஷ், முடிவா என்ன தாண்டா சொல்ற? நீங்க ராதா கிட்ட நான் வேலைக்காரி இல்ல உங்க மாமியாருன்னு சொன்னீங்க வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷம் நான் வீட்டை விட்டு போயிடுவேமா. உங்க முகத்திலே முழிக்க மாட்டேன். ஜெய், என்னடா இப்படி பேசுற? நான் உங்க அப்பா கேள்வி கேட்கிறேன், இதான் உன் பதிலா? அப்ப சுப்ப யார் கேள்வி கேட்டாலும் இதான் என் பதில். நான் வெளியே தான் போறேன்னு நினைச்சிட்டு சும்மா நினைக்காதீங்க. பச்சை தண்ணி கூட பல்ல படாம பட்னி கிடப்பேன், சாப்பிட மாட்டேன். டேய், என்னடா நீ பிளாக்மெயில்லாம் பண்ணிட்டு இருக்க? பிளாக்மெயிலாம் இல்லப்பா, என் மயிலுக்காக நான் முடிவு பண்ண லைஃப் ஸ்டைல்.
அம்மா நல்லா கேட்டுக்கோங்க. உண்மையை நீங்கள் ராதா கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ரோட்டில் நிறைய லாரி, பஸ்ஸு, காரு எல்லாமே வருது. நான் பைக்கில் வேற போகிறேன். மனசு மாறி நான் எதிலாவது போய் மோதுறேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவ்வளோதான் அம்பேல். நான் ஒரே பையன், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னம்மா புரியுதா? பாய்மா, நான் வரேம்மா. என்னங்க இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? கவலைப்படாதம்மா, நாம தான் சம்மந்தி வீட்டில் போய் ராதாவை கூப்பிட்டு பேச சொல்லியிருக்கோம்ல. ராமு தம்பி எல்லாத்தையும் சரி பண்ணிடும். அந்த ராமு தானே என்ன வேலைக்காரியாவும் நம்ம பொண்ணை பக்கத்து வீட்டுக்காரியாவும் நடிக்க சொன்னா. அது உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? என்ன பண்ணலாம்? ஏங்க, இந்த பிரச்சனை எப்படிங்க சரி பண்றது? என்ன அவங்க கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? நடிச்சு கஷ்டப்படுறது நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன், நீங்க போங்க. என் மருமக மாதிரி ஒருத்திய நீங்க யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஏதோ பையன் மேல இருக்கிற பாசத்துல வேலைக்காரியா நடிக்க ஒத்துக்கிட்டேன். இதுக்கு என்னதான் முடிவுங்க? என்னதான் தீர்வு? மா, அத நான் சொல்றேன். நீ 2 மாசத்துக்கு பல்ல கடிச்சுக்கிட்டு வேலைக்காரியா நடி. அப்புறம் அதுவே பழகி போயிடும். உங்களா இங்க பாரு வைஷுக்குட்டி, எல்லார்கிட்டயும் என்ன தெரியுமா சொல்லணும்? சித்தி தான் எனக்கு சாப்பாடு ஊட்டி விடணும், சித்தி தான் என்னை குளிப்பாட்டி விடணும், சித்தி தான் என்னை எப்பவும் பார்த்துக்கணும், சித்தி பக்கத்துல படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும்னு சொல்லணும். சொல்லுவியா? சாக்லேட் தான். சாக்லேட், ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தரேன். ஆனா நான் சொல்றது மட்டும் நீ சொல்லணும். வைஷுக்குட்டி, இதெல்லாம் விட முக்கியம் என்ன தெரியுமா? என் கையில பேக் எடுத்து கொடுத்து என்ன சித்தப்பா வீட்டுக்கு போன்னு உங்க அப்பா அம்மா சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணணும் தெரியுமா? எங்க ஆளு ஆளு நீ யாரு? ராமு மாமாவோட பொண்ணாச்சே. நான் சொல்றதுக்கு முன்னாடியே செஞ்சு காட்டிட்டியே. இப்படிதான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி சித்தி வேணும் சித்தி வேணும்னு சொல்லணும். எங்க சொல்லு? சித்தி வேணும், சித்தி வேணும், சித்தி வேணும். சூப்பர் வைசுக்குட்டி, நீ நல்லா புரிஞ்சுக்கிற. நீ யாரு? 2 கேடிங்களோட வாரிசாச்சே. பாத்தீங்களா? ஆமா, ராமு மாமா ஏற்கனவே எங்க அக்காவை லவ் பண்ணிருப்பாரு. பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதே மாதிரி எங்க அக்காவும் ராமு மாமாவை ஏற்கனவே சைட் அடிச்சுட்டு இருப்பா. ஒரு கேடி கிட்ட பிறந்திருக்க, இந்த கேடி கிட்ட வளர்ந்துட்டு இருக்க. அதான் இந்த போடு போடுற. வேண்டாம். என்னடி, உங்க அப்பா அம்மாவை திட்டினா உனக்கு இப்படி கோவம் வருது? மன்னிச்சுக்கடி, இனிமே திட்ட மாட்டேன். ஹெல்ப் பண்றியா ப்ளீஸ்? என் செல்லம்ல. ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமா? சரி, கண்டிப்பா வாங்கி தரேன்னு. இப்ப பூவா சாப்பிடலாமா? ராமு சார், விஜயை பார்த்தீங்களா? நீங்கள், நான், அம்மா எல்லாரும் வைஷு கேட்டால் எதுவும் செய்வோன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வைஷுக்குட்டியை கையில் போட்டுக்கிட்டு நம்ம வீட்லேயே தங்கிக்கிட்டு சந்துரு வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு பிளான் பண்ணுறான். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? உன் தங்கச்சியும் ஒரு குழந்தை தான், அவளுக்கு இன்னும் அறிவு வளரல அப்படின்னு தெரியுது. எத்தனை நாளைக்கு சீதாவை இங்கே தங்க முடியும்? அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை வாழ வேண்டாமா? ராமு சார், சந்துரு வீட்டுக்கு போனீங்க, அங்கே யாரும் இல்லைன்னு வீடு பூட்டியிருக்குன்னு திரும்பி வந்துட்டீங்க. அடுத்த ஸ்டெப் எடுக்க வேண்டாமா? என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்ற? நானும் உங்க கூட வரேன். 2 பேரும் சேர்ந்து போய் உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு வரலாம். நீ வந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். எனக்கு ஒரு வேலை மிச்சம். என்ன வேலை மிச்சம்? நான் என்ன ரவுடியா? போன உடனே சண்டை போட்டு அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்கு? அப்படி இல்லை சீதா, எனக்கு இலகிய மனசு. நீ வந்தா அங்கே தைரியமா பேசுவில்ல, அதை சொன்னேன்.
யாரு செஞ்சதுன்னு தெரியலையே. ரூம் ரொம்ப நீட்டா இருக்கு. குட். கடவுளே, கௌதம்க்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். சும்மா மோகினி பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னு ஆனதுக்கப்புறம் அவங்கள சேர்த்து வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதான் ஜானகி தங்கச்சிய கௌதம் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேன். நீ தான் துணையா இருந்து நடத்தி வைக்கணும்ப்பா. என்ன அதிசயமா இருக்கு. நம்ம வீட்டு சரோஜா தேவி சாமி கும்பிட்டு இருக்கா. பூஜை ரூம் பக்கம் அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டாளே. என்ன ஏதோ அதிசயம் சரோஜா தேவின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நீ சாமி கும்பிட்டு இருந்தப்போ என் கிராஸ் சாக்கு உன் காதுல விழுந்துருச்சா? ஒண்ணு இல்ல கிருஷ்ணா, ஏன் ரூம் தான் நீட்டா இருக்குன்னு பார்த்தா வீடே சுத்தமா அழகா இருக்கு. நீ சாமி கும்பிடுற. பரவாயில்லையே, விடிய காலையிலேயே எழுந்திருச்சு வீட்டை சுத்தம் பண்ணி இருக்க போல இருக்கு. வீட்டை சுத்தம் பண்ணது நான் இல்ல, வேற யாருமா பண்றா? ஏன் ரூம் கூட நீட்டா இருக்கு. உன் ரூம் மட்டும் இல்ல விசா, பாத்ரூம கூட சுத்தமா தேய்ச்சி கழுவி வச்சிருக்காங்க. என் ரூமோட அண்ணன் ரூமும் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். ஃப்ளவர் வாஸ் கூட புதுசா இருக்கு. வீட்ல எல்லா ரூமும் சுத்தம் பண்ணது நம்ம கீதா தான். கீதாவா? ஏமா, நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக உன் பொண்ண பாத்ரூம் கழுவுற அளவுக்கு இறக்கி விட்டுட்டியே. சத்தம் போட்டு பேசாத, காதுல விழுந்துற போது. வா, நம்மளும் சேர்ந்து போய் கீதாவோட புகழ் பாடுவோம். நான் என்ன நினைச்சேன்னா, அன்னிதான் பாவம் காலையில இருந்து கஷ்டப்பட்டு வீட்டை சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். அவ எங்க இதெல்லாம் பண்ண போறா? என்ன சொன்னீங்க? இல்ல 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 இல்ல, உனக்கு ஏது நேரம் கிச்சன்லயே வேலை சரியா இருக்குமே, அதனால சொன்னேன். வீடு ஃபுல்லா சுத்தம் பண்ணிட்ட, அப்புறம் ஏன் பக்கெட்டோட வரமா? மொட்டை மாடியில் உள்ள பாத்ரூம் மாடிப்படியெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வரமாமா. உனக்கேமா அந்த வேலை? நம்ம வீட்டுக்கு வேலைக்காரின்னு யாருமே இல்லையே மாமா. அவங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும்னு அத்தை கண்டிஷன் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல கண்டிஷன் மாமா. அந்த பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாலிசி மாமா. ஃப்ரீயா இருக்கிறப்ப அப்பப்ப வீட்டை சுத்தம் பண்ணா நல்ல விஷயம் தானே. கரெக்டா சொன்ன கீதா. நான் கூட அத்தை பாலிசி ரொம்ப நல்ல பாலிசின்னு நினைச்சுதான் நேரம் கிடைக்கிற போதெல்லாம் வீடு முழுக்க சுத்தம் பண்ணுவேன். அத்தை கூட சுத்தம் பண்ணுவாங்க. ஓ அப்படியா? அதனாலதான் அத்தை எப்பவுமே எங்க இருக்காங்க. ஜானகி அக்கா கூட அத்தை வெளில போனாங்கன்னா பாக்குறவங்க எல்லாம் அத்தை தான் அக்காவோட தங்கச்சின்னு சொல்லுவாங்க. கீதா, எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்ற? உன் அத்தை கூட இப்படிதான் எல்லாரும் பேசிக்கிறதா சொல்லுவா. இது தற்பெருமை இல்ல மாமா, உண்மை. தாராளமா அவங்க வெளியில சொல்லலாம். கீதா, வெரி குட். எதையும் நீ போல்டா சொல்ற, அதுவும் சத்தம் போட்டு சொல்லாம சாந்தமா சிரிச்சுக்கிட்டே சொல்ற. உன்னை இந்த வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. என்ன கௌதம் சொல்ற? நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தான்ப்பா. கீதாவுக்கு நல்லா அப்சர்வ் பண்ற மைண்ட் இருக்கு. எதையும் தெளிவா நேர்த்தியா செய்யறா. பந்தா இல்ல, பணிவு இருக்கு. விசா, கீதா நடந்துக்கிற மாதிரியே ஆகாஷ் கிட்ட நீ நடந்துக்கோ. எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிருவ. நீ சொல்லவே தேவையில்லை. நான் ஏற்கனவே கீதாவை பார்த்து நிறைய விஷயம் கத்து வச்சிருக்கேன். மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எப்படி அசத்துறேன் பாருங்க. கீதா, விசா குட்டிக்கு வேலையெல்லாம் கத்து கொடுத்துட்டல, நீ கிரேட் தான். நீ எந்த வீட்டுக்கு மருமகளா போனாலும் அந்த வீடு ரொம்ப கொடுத்து வச்சு விடுமா. அப்பா, ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. இன்னைக்கு பையர்ஸ் மீட்டிங் வேற இருக்கு. ஆமால. சரி போலாம். கிருஷ்ணா பாய். ஜானகி பாய். கிருஷ்ணா பாய். ஜானகி பாய். கௌதம், நீ ஆபீஸ் கிளம்பல? என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லம்மா, அப்பா உங்ககிட்ட பை சொல்லிட்டு போனாரு.
அண்ணன் அன்னைக்கிட்ட பை சொல்லிட்டு போனாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் மோகினி சாரி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால நீங்க என்கிட்ட ஒன்று சொன்னீங்க. கல்யாணம் ஆகிற வரைக்கும் தாண்டா உங்களுக்கு அம்மா ஞாபகம் இருக்கும், கூப்பிட்டு பை சொல்லிட்டு போவீங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அம்மா ஒருத்தி இருக்கிறதையே மறந்துட்டு பொண்டாட்டியை தேடி கண்டுபிடிச்சு அவகிட்ட தான் பை சொல்லிட்டு போவீங்க. அம்மாவுக்கு மதிப்பு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் தானே சொன்னீங்க. அம்மா, நான் ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. நான் எப்பவும் அம்மாவை மதிக்கணும்னு தான் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. பெத்த தாய புள்ள மதிக்கிறதுல என்னம்மா தப்பு இருக்கு? பாய்மா, நான் வரேன்.